கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு சில நெருங்கிய நண்பர்கள் உள்ளனர். அவர்களின் திருமணம் கடுமையான சிக்கலில் உள்ளது. சில சமயங்களில் அவர்களுக்காக எப்படி ஜெபிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்களும் அதே நிலையில் இருந்திருக்கலாம். தேவன் அவருடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையில் நமக்கு காட்டுகிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே வேத வாக்கியங்களின்படி நான் ஜெபித்தால் நான் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, கிறிஸ்து தேவாலயத்தை நேசிப்பதைப் போலவே இந்த கணவரும் தனது மனைவியை நேசிப்பது தேவனின் விருப்பம் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் அறிவேன். எனவே இந்த கணவர் அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்யலாம். அதேபோல இந்த மனைவி தன் கணவனை பயபக்தி அடைய செய்யவும் அவருடைய தலைமைக்கு கீழ்ப்படிவதையும் தங்கள் வீட்டில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அன்பிலும் ஒற்றுமையிலும் உண்மையிலும் நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க விரும்பினால் அது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் உம்முடைய சித்தத்தின்படி திருமண பந்தத்தில் இணைந்திருக்கும் கணவன் மனைவி ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. ஏதோ ஒரு காரியத்தினால் அவர்களுக்குள்ளே தவறான புரிதல் ஏற்பட்டிருந்தாலும் கூட கர்த்தாவே, அவர்கள் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய தெய்வீக சித்தம் என்பதை உம்முடைய வேத வார்த்தையினாலே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. எந்த ஒரு சூழ்நிலை மேலும் மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் கணவன் தன் மனைவி இடத்தில் அன்பாக இருக்கவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 10th June 2024 நான்சி டிமோஸ் வகமுத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.